ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட தேவன் ஒரு நாளை கூட்டி கொடுத்து சகோதர சகோதரிகளாய் ஒன்று கூடி அவரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் ஒரு வாய்ப்பை தந்த தேவனுக்கு கொடான கோடி சோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாள் காலை ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக 34வது பாடல் அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். பரம அழைப்புக்கு என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். அதனை பாடலில் முடிவில் அன்பு சகோதரர் ஜான் அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார். பாத்திரரே, பரிசுத்தமான பிள்ளைகளே, பரமனின் ஈவை பெற்றிடவே உறுதியும் உண்மையாய் தொழுதிடுவோ. பரம அழைப்புக்கு பாத்திரரே, பரிசுத்தமான பிள்ளைகளே, நீதியும் செம்மையுமானவராய் நியாய கேடில்லா தேவனவர். சத்தியம் அவரது வழிகளெல்லாம் நித்தமும் நன்மை சமுலமுமே. பரம அழைப்புக்கு பாத்திரரே, பரிசுத்தமான பிள்ளைகளே, உபத்திரவங்களின் மத்தியிலும் உழன்றிடும் மாந்தரின் துயர் துடைத்து உண்மையாய் அவர் வழி நடப்பவர்க்கே உயர் உண்டு தேவ சமூகத்திலே. பரம அழைப்புக்கு பாத்திரரே, பரிசுத்தமான பிள்ளைகளே, சீயோனில் எக்காலம் ஊதிடுவோம். சீர்கெட்ட மாந்தர்கள் திருந்திடவே சேனைகளின் கர்த்தர் நல்லவராம். சேர்ந்திடுவோம் அவர் வல்லமையா. பரம அழைப்புக்கு பாத்திரரே, பரிசுத்தமான பிள்ளைகளே, பரமனின் ஈவை பெற்றிடவே உறுதியும் உண்மையாய் தொழுதிடுவோ. பரம அழைப்புக்கு பாத்திரரே, பரிசுத்தமான பிள்ளைகளே,
ஜெபம் செய்வோம். வானாதி வானில் வீட்டிலிருந்து பூமியின் மனு மக்களாக எங்கள் எத்தம் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்த அன்பின் பரலோக பிதாவே, ரட்சகனை இயேசு மூலம் துதியும் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம்ப்பா. கடந்த காலங்களிலே கண்ணினிமை பாதுகாத்து போல பாதுகாத்து எங்கள் வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்நாளிலும் கூட எங்கள் சகோதர சகோதரர்களாக முகமுகமாய் காணவும் வேதத்துள்ள மகத்துவங்களை தியானிக்கவும் உமது நாமத்தை தொழுது கொள்ளவும் நீர் கொடுத்தான இந்த வெளியேற பெற்ற சிலாக்கியத்திற்காக நல் வாய்ப்பிற்காக நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய ஆளுகை உடைய பிரசன்னங்கள் மத்தியிலிருந்து வழிநடத்த வேண்டுமாய் நான் கெஞ்சி கொண்டாடுகிறோம். பேசக்கூடிய தாசரை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நாவில் சொல் புறவாதத்திற்கு முன்னே எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவரை இருக்கிறேன். முற்றிலும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் எங்களுடைய புது சிஷ்டியின் வாழ்க்கைக்கு தேவையான போஜனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் வரும் நாட்களிலே வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட சந்தர்ப்பங்களிலும் கூட நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் வெற்றி சேர்க்க நீர்தாமே வேண்டிய ஆகாரத்தை தந்து எங்களை போஷித்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். வர தடைப்பட்டவர்களை பிள்ளைகளும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சீக்கிரமாய் அது சீக்கிரத்தை கொண்டு சேர்க்க வேண்டுமே கெஞ்சி கொண்டாடுகிறோம். கேட்டதையும் கேட்க மறந்த நடத்தையும் எங்கள் சித்தமுறை அல்ல உம்முடைய சித்தத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ரட்சகனை இயேசு சொன்ன தாழ்மையாக கெஞ்சி கேட்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாளுக்குரிய விசுவாச பிரமாணம் வாசிக்கும்படி சகோதரர் சிஜு அவர்களையும், அதனைத் தொடர்ந்து காலை தீர்மானம் வாசிக்கும்படி சகோதரர் வசந்த் அவர்களையும் அழைக்கிறோம். நமது விசுவாசம் தாமொருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியந்தம் இல்லாத ஏகசிராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சர்பமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சொந்தவாளியாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாக இருக்க எண்ணாமல் அக்கிரமைகளினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தவர்களிருந்து எழுப்பி தம்மை போர் குமாரனும் ஜீவராக இருக்க அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பார்சல் வீட்டிற்கு செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தில் வரும் பலனாகிய பரிசுத்தாவியை விசுவாசிகளாகிய சபைக்கு அருளி தேவசித்தத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி வலியின் ஜீவத்தில் அவளை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மனத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தலையும் தம்முடைய சபையாய சகல பரிசுத்தங்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துறைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் முடியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனுடன் தன் விஷயத்தை உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்ந்திருந்தவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழைக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதுபடியாக மட்டும் ஒரு ஆளுகை செய்து கடை சத்துருவாய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவையே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்து அவருக்கு கீழ்பட்டு இருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். காலை தியானம். என்னுடைய காலை தீர்மானம். என்னுடைய அதிகாலையின் சிந்தியின் விருப்பம் என்னவெனில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகரணங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற தெய்வீக அழைப்பை நினைவு கூர்ந்து நான் தீர்மானிப்பது என்னவெனில், என்னை வழிநடத்தும் தேவனுடைய கிருபையினால் இன்று பரிசுத்தவானாகிய நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றி தொடர்ந்து என் மாம்சத்தையும் அதன் விருப்பங்களையும் தியாகம் செய்வதனால் பரலோக சுதந்திரத்தை என் இரட்சகரோடு சொந்தமிருப்பேன். நான் எல்லோரிடத்திலும் எளிமையாகவும் நேர்மையுள்ளவனாகவும் இருக்க முயற்சி செய்வேன். நான் என் சுய கீர்த்தியும் கனத்தையும் தேடாமல் மகிமையும் கனத்தையும் தேவன் ஒருவருக்கே செலுத்துவேன். என் உதடுகளினால் நான் தேவனை ஜாக்கிரதையாக கனம் பண்ணுவேன். என் வார்த்தைகள் எல்லோருக்கும் மிருதுவாகவும் ஆசீர்வாதமும் இருக்கும்படி முயற்சி செய்வேன். நான் தேவனுக்கும் சத்தியத்துக்கும் சகோதரர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் பெரிய காரியங்களில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்க நாடுவேன். தெய்வீக பாதுகாப்பில் என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக எல்லா விருப்பங்களையும் நீக்கும் தெய்வீக கிருபையில் நம்பிக்கை வைத்து சுத்தமான இருதயம் உள்ளவனாக இருப்பதற்கு மாத்திரம் நாடாமல் எல்லா மன விசாரத்தையும் எல்லா அதிருப்தியும் எல்லா சோர்ந்து போதலையும் முற்றிலும் வெறுப்பேன்.
என் வாழ்வில் தேவனுடைய தெய்வீக கிருபையினால் அனுமதிக்கப்படுவதை குறித்து நான் முறுமுறுக்கவோ சலிப்படையவோ மாட்டேன். ஏனென்றால் எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு உண்டு. இந்த நாளைக்குரிய வாக்கு தத்தம் வாசிக்கும்படி சகோதரர் ரவி அவர்களை அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய மகா மேன்மையின் அருமையான வாக்கு தத்தங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரையை போலாக்கினேன். ஏசாயா 57. உலகத்தின் பார்வையில் கிறிஸ்துவின் பாதை சமாதானமற்றதாக தோன்றுகிறது. காரணம், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அடிக்கடி சீற்றம் நிறைந்த பிரயாணத்தையே மேற்கொள்கின்றனர். ஆனால் நம்முடைய இருதயங்கள் விசுவாசத்தின் வாயிலாக கிறிஸ்துவில் தொடர்ந்து நிலைத்திருந்தால், நாம் நம்முடைய நங்கூரத்தை விட்டுவிடாதிருந்தால், நாம் எவ்வளவு கடுமையாக தூக்கி எறியப்பட்டாலும் சரி, புயல்கள் எவ்வளவு கடுமையாக வீசினாலும் சரி, ஜீவியத்தின் அனைத்து சீற்றங்களிலும் நாம் காக்கப்பட்டிருப்போம். விசுவாசமானது ஏசாயா தீர்க்கதரிசியோடு சேர்ந்து ஆதாரவசனம் போட்டு போரலாம். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களினால் நாம் இளைப்பாறலாம். ஏனெனில் நம்முடைய நங்கூரமானது தேவனுடைய சிங்காசனத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய போதகரின் இருதயத்தின் பாஷையானது, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன் என்பது. இவர் ஆதி முதல் பிதாவோடு இருந்துள்ளார். அவருடைய அன்பையும் நற்குணத்தையும் இவர் அறிந்திருந்தார். அவருடைய வல்லமையின் வெளிப்படுத்தல்களை இவர் கண்டிருந்தார். அவருடைய இரக்கம் நிறைந்த அன்பை இவர் கவனித்திருந்தார். ஆகவே தேவனோடு இதை போன்றதான உறவிற்குள் வந்திருக்கும் நாமும் இவ்வாறாக அறிந்து கொண்டு அவருடைய அன்பிலும் உண்மையிலும் நம்பிக்கை கொள்ளலாம். ஆமென். இந்த நாளைக்குரிய மன்னா வாசிப்பவர் சகோதரர் சிபு. இந்த நாளுக்குரிய பரலோக மன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதில்லை. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 முடிவுள்ள வசனங்கள். இதனுடைய விளக்கம்: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்று அந்த எபிரேயர்கள் நேபுகாத்நேச்சரிடம் சொன்னது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் உண்மை தேவனை அறிக்கை பண்ணி சேவித்தவர்களாக மட்டுமல்ல, சமயம் வாய்த்த போது உண்மையான தேவனை வெளிப்படுத்தியும் காட்டினார்கள். அந்த எபிரேய சகோதரர்களைப் போல நாமும் உண்மை தேவனை சேவிக்கிறவர்கள் மட்டுமல்ல, அவரை அநேகருக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சாத்தானின் சூழ்ச்சியினால் உலக ஆஸ்திக்கும் புகழ்ச்சிக்கும் நம்மை எவ்விதத்திலும் ஒப்புக்கொடாமல் அவரை தொழுது கொள்ளுதவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளவே தேவன் விரும்புகிறார். இதற்குண்டான வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5-11 முடிவுள்ள வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விற்று விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மற்றும் ஒரு வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். நம்ம இன்று பார்க்க இருக்கிற பாடத்திற்கு ஆதார வசனம் ஓசியா 7ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். வாசிப்பவர் சகோதரர் அபினதாப்.
நாளுக்குரிய பாதத்துக்குரிய வேத வாசிப்பு ஓசியா 7ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை. அவர்கள் எல்லாரும் விபச்சாரக்கல்லர், அப்பம் சுடுகிறவன் எரிக்கும் அடைப்பை போல இருக்கிறார்கள். அவன் மாவை பிசைந்து முதல் அது உப்பு போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் சாத்த துருதிகளால் அவனுக்கு வாதி உண்டாக்கிறார்கள். சரசக்காரர்களோடு அவன் தன் கையை நீட்டுகிறான். நம்ம இன்று பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு அப்பம் சுடுகிறவனின் அடுப்பு என்ற தலைப்பின் கீழாக தூது கொடுக்கும்படி ரத்னபுரியில் வந்திருக்கிற அன்பு சகோதரர் எஸ்ஐக்கள் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்களான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவன் இன்றைய நாளிலும் நம் அனைவரையும் இந்த இடத்துல ஒன்று கூடியவர் செய்து அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தின் தலைப்பு அப்பம் சுடுகிறவனின் அடுப்பு என்கிறதான தலைப்பின் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இது எந்த ஒரு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு சில குணாதிசயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் எடுத்திருப்பார். அந்த வகையில் இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை எடுத்து ஒரு ஜனங்களுக்கு அவர் கம்பேர் பண்ணுறார். இப்போ அப்பம் சுடுகிறவனின் அடுப்பு அப்படிங்கிறது ஒரு அடையாளம். இது யாருக்கோ கம்பேர் பண்ணி இந்த அடுப்பு மாதிரி அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓசியாவில் சொல்லியிருக்கார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனங்களுடைய கருத்து என்ன, டைரக்டாக அதனுடைய கருத்து என்ன, அது யாரை அடையாளப்படுத்துறது, ஏன் தேவன் இந்த ஒரு அடையாளத்தை யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதன் மூலிமா என்ன ஒரு பாடத்தை நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ ஏற்கனவே ஆதார வசனத்தில் வாசித்து அந்த வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. ஓசியா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் அவர்கள் எல்லாரும் விபச்சார கள்ளர்கள், அப்பம் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல் இருக்கிறார்கள். போதும். இப்போ எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவர்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது யாருன்றது நமக்கு சொல்லலை. இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்படிங்கிறது பன்மையில் இருக்கிறதுனால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு ஜனங்களை பற்றி அவர் பேசுகிறார். இப்போ அந்த ஜனங்களை அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா அப்பம் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல் இருக்கிறார்கள். ஸோ அப்போ அவர் எடுத்துக்கிட்ட உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜனங்கள் இருக்காங்க. இப்போ இந்த ஜனங்களை அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பம் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பு மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு. அடுத்தது அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போக மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்குள்ளே வரார். ப்ராசஸ் அப்படின்னா ஒரு அப்பம் சுடுறவர் என்னென்னலாம் பண்ணுவார். இப்போ அப்பம் சுடுகிறவனுடைய அடுப்புன்னு சொல்லிட்டு இப்போ இந்த அப்பம் சுடுகிறவனுக்கும் அந்த அடுப்புக்கும் எப்படி சம்மந்தம், அவர் எப்படி ப்ராசஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்பம் சுடுறது அப்படின்னா உடனே இப்போ நம்ம பண்ணுற மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா பிசைஞ்சு உடனே என்ன பண்ண மாட்டாங்க, சப்பாத்தி மாதிரிலாம் போட மாட்டாங்க. இந்த அப்பம் சுடுறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புணும், புளிச்சு போகணும். புளிச்சு போனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்தை இந்த நெருப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுவாங்க. இப்போ அந்த விஷயத்தை தான் அவர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் மாவை பிசைந்து அப்படிங்கிறது யாருன்னா அப்பம் சுடுறவர் மாவை பிசைஞ்சு அது உப்பி போகும் மட்டும் அனல் மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். இப்போ இந்த அப்பம் சுடுகிறவருக்கும் அடுப்புக்கு இருக்க சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு அணைக்க மாட்டார், அடுப்பை அனல் மூட்டவும் மாட்டார். அடுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நெருப்போடு அது இருந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அதை அப்படியே வச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவு உப்பி போகிற வரைக்கும். ஸோ அப்போ அந்த டைம் பீரியடில் அந்த அடுப்பு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனல் மூட்ட மாட்டார், எரிக்க மாட்டார். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பேசியிருக்கிறது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு. அது அப்பம் சுடுறவருக்கு ஏன் கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அந்த அடுப்பு கிடையாது. அந்த அடுப்பு நார்மலாக இருக்கும். அவர் வேணுங்கும் போது அப்பம் சுடும்போது அது அனல் மூட்டி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அதில் சுட்டு அந்த அப்பத்தை அவர் எடுத்துக்குவார். ஸோ அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பை அவர் வச்சிருக்கார் அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். இப்போ 4ஆம் வசனம் நமக்கு நல்லா கிளியராக புரியுது. ஒரு அடையாளத்தை பற்றி மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்கார். இப்போ அடுத்த வசனம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேற மாதிரி கொண்டு போகிறார். வாசிக்கலாம் 5ஆம் வசனம்.
நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்திகளால் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். சரசக்காரரோடு கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். இப்ப 4ஆம் வசனத்துக்கும் 5ஆம் வசனத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. அதாவது வரிசையா தொடர்ச்சியா படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா 4ஆம் வசனம் பேசுற டாபிக்கும் 5ஆம் வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அப்படின்னா இந்த இடத்துல புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா. இப்போ இந்த ராஜாவுக்காக ஒருத்தங்க வேலை செய்கிறாங்களாமா. அவங்கள தான் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சை ரச துருத்தியினால் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். இப்போ இந்த இடத்துல விக்டம் யாரு, பாதிக்கப்படுறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா. வசனம் அப்படிதான் எடுத்துட்டு போறாரு. எப்படின்னா, நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சை ரச துருத்தியினால் அவனுக்கு என்ன பண்றாங்க, வியாதி உண்டாக்குறாங்க. யாருக்கு வியாதி உண்டாக்குறாங்க? ராஜாவுக்கு வியாதி உண்டாக்குறாங்க. இதனுடைய விளைவு இப்ப அதிபதிகள் திராட்சை ரசத்தினால ராஜாவுக்கு வியாதி உண்டாக்குறாங்க. இப்ப இந்த வியாதி வந்ததுனால ராஜாவுடைய ரியாக்ஷன் என்னங்கிறது அடுத்த பாயிண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரசக்காரரோடைய கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். ஸோ இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனங்கள் இருக்காங்க. இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நம்முடைய ராஜாவின் நாளுன்னு சொல்லி அவனுக்கு என்ன கொடுத்துட்றாங்க, திராட்சரசம் கொடுத்துட்றாங்க. இந்த திராட்சரசம் கொடுக்கறதுனால அவனுக்கு என்ன வருது, வியாதி வருது. இந்த வியாதி என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சரசக்காரர் அப்படிங்கிற ஒரு மோசமான ஜனங்கள் வச்சுக்கலாம். இப்போத்துக்கு சரசக்காரரோடே கூட அவன் என்ன பண்ணுறான், தன் கையை நீட்டுகிறான். ஸோ அப்போ 4ஆம் வசனத்துக்கும் 5ஆம் வசனத்துக்கும் டாபிக் என்டையராக டிஃப்ரெண்ட்டு. 4ஆம் வசனம் பேசுறது அப்பம் சுடுகிறவனுடைய அடுப்பு, அப்பம் சுடுறவர் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுவார்னு பேசியிருக்கு. அடுத்த வசனம் எப்படி பேசியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு வியாதி வருது. எப்படின்னா திராட்சரச துருத்தினால. அதனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரசக்காரரோடய அவர் என்ன பண்ணுறாரு, சேர்றாரு. தொடர்ந்து அடுத்த 2 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், அவர்கள் பதிவிருக்கும் போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள். போதும். இப்போ என்ன பண்றாருன்னா, இப்போதான் சப்ஜெக்ட் லிங்க் பண்றாரு. இப்போ இந்த அவர்கள் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டவங்க. இப்போ இவங்களை இப்போ அடுப்பினுடைய காரியத்துக்கு அப்படியே கம்பேர் பண்றாரு. எப்படின்னா, அவர்கள் பதவி இருக்கும்போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல ஆயத்தப்படுத்துகிறார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடுப்பு வேற ஒன்றும் கிடையாது, அந்த ஜனங்களுடைய இருதயம். இப்போ இந்த இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனல் மூட்டிக்கிட்டே இருக்காங்க. அதான் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அவர்கள் பதவி இருக்கும்போதுனா பதுங்கி இருக்கிற மாதிரி, மறைஞ்சிருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய இருதயத்தை அடுப்பு மாதிரி என்ன பண்றாங்க, அனல் மூட்டிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது, அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன் ராமுழுதும் தூங்கினாலும் காலமேயோ வென்றால் அது ஜுவாலிக்கிற அக்கினியாய் எரியும். இப்ப அடுப்பு மூட்டுறவங்க ஒருவேளை தூங்கிட்டாலும் அடுப்பை மூட்டிட்டு அது என்ன பண்ணிட்டு தான் இருந்திருக்கும், காலையில வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படின்னா இந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம திருப்பி இருந்து அது நெருப்பை அதிகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அதுவே என்ன பண்ணும், ஜுவாலிக்கிற அக்னி மாதிரி அது என்ன ஆகும், எரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அடுப்பு அப்படிங்கிற ஒரு ஜனங்களுக்கு கம்பேர் பண்ணிட்டாரு. இப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தை எப்படி மாத்துறாங்கன்னா, அடுப்பு மாதிரி மாத்திடுறாங்க. அந்த அடுப்பு எப்படி இருக்குன்னா, நைட்டு ஒருத்த நெருப்பை மூட்டிட்டு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அது எரியிற மாதிரி அவங்களுடைய இருதயத்துல இந்த நெருப்பு என்ன பண்ணிட்டு இருக்கு, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ 4ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் நம்மள கனெக்ஷன் புரிஞ்சிருச்சு. இப்போ 5ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி இப்போ 7ஆம் வசனத்துல அவர் பேசுறார். வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல் அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் எல்லோரும் விழுந்தார்கள். அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. இப்ப ஜனங்கள், ராஜா, இவங்க ரெண்டையும் இப்ப கனெக்ட் பண்றாரு. எப்படி கனெக்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி, அவங்க அடுப்பு மாதிரி ஆகிறதுனால அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். அந்த நெருப்பு இப்ப யார் அட்டாக் பண்ணுது, நியாயாதிபதிகளை. நியாயாதிபதிகள் மாத்திரமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். ஸோ அப்போ இந்த ஜனங்களுடைய இருதயங்கிற ஒரு அடுப்பு அது எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த அடுப்பு எப்படி இருக்குன்னா, நைட்டு ஒருத்தர் அனல் வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஜுவாலிக்கிற அக்னி மாதிரி அது எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி எரியக்கூடிய அந்த தன்மை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளை பட்சிக்குது, ராஜாக்களை என்ன பண்ணுது, கீழே தள்ளுது. அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. இப்போ இந்த அக்னியால பாதிக்கப்படுறாங்கல்ல நியாயாதிபதிகள், ராஜாக்கள், அவங்க யாருமே இப்போ யாரை பார்க்க மாட்டேங்கிறாங்களாம்மா, என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்களா?
யாரை பார்க்க மாட்டேங்கிறாங்க? தேவனை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அத வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. ஸோ இப்போ இந்த நெருப்பால பாதிக்கப்படுறவங்க நியாயாதிபதிகள், ராஜாக்கள். ஆனா ஒருத்தருமே என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை நோக்கி என்ன பண்ணல, பார்க்கல. ஸோ இப்போ இந்த இடத்துல இதை வந்து சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பம் சுடுகிறவனுடைய அடுப்பு அப்படிங்கிறது அதனுடைய வேலை என்னன்னா, அப்பம் சுடும்போது அனல் ஆகணும், அப்போதான் அவர் அனல் மூட்டுவார். ஆனால் இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இல்லாமல் நைட்டு ஒருத்தர் அனல் மூட்டிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா எப்படி ஜுவாலிக்கிற ஒரு அக்னி மாதிரி எரியுமோ அந்த மாதிரி இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எரிஞ்சிட்டே இருக்காங்க. சரி, இப்போ நமக்கு என்ன கேள்வினா, சரி எரிஞ்சா எரிஞ்சிட்டு போட்டு அதனால என்ன? இப்போ ஒரு அடுப்பு இருக்கு, நீங்க ரொம்ப அனல் மூட்டிட்டு ஒரு பொருள் எடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்? தீஞ்சிரும், கருகி போயிடும். அப்போ அந்த நெருப்பு என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா, வைக்கக்கூடிய அந்த பொருள் என்ன பண்ணிடும், அழிச்சிடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அதே போல தான் இஸ்ரேல் ஜனங்களை, அதாவது ஒரு ஜனங்களை அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க மேலே யாரை கொண்டு வந்து வச்சாலுமே என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள பட்சித்து போட்டுடுறாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறாக வழி நடத்துனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு கான்செப்ட் மாத்திரம் அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் யாரை பட்சிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களையும் நியாயாதிபதிகளையும். அதனால அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, இப்போ இந்த அடுப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த அடுப்பை வெளியிருந்து பார்க்கும்போது பயங்கரமாக தெரியுமா, அனல் இருக்கிறது தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. மேலே அந்த பாத்திரத்தை வச்சிங்கன்னா தான், அதுக்கு மேலே வச்சிங்கன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஹீட்டு தெரியும். இப்போ அதே போல தான் இந்த ஜனங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பம் சுடுகிறவனோட அடுப்பு மாதிரி காமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் எது எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த அக்னி எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட கொண்டு போய் வைக்கக்கூடிய ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்சிக்கப்படுறாங்க. இந்த நெருப்பினுடைய தாக்கம் படும்போது இந்த ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் யாரை நோக்கி பார்க்கணும், தேவனை நோக்கி பார்க்கணும். இதை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள், ராஜா, இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓசியா இங்கே சொல்லியிருக்காரு. இப்போ இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடுப்பு யாரு, அந்த ராஜாக்கள் யாரு, ஏன் இவங்களை வந்து அடுப்புக்கு ஒப்பா அவர் பேசணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்த இதே எக்ஸ்பிளனேஷனை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ERV டிரான்ஸ்லேஷனில் இதே வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், அப்பம் சுடுகிறவன் அப்பம் சுடுவதற்காக அடுப்பை எரிக்கிறான், அவன் அடுப்பில் அப்பத்தை வைக்கிறான். அப்பத்தின் மாவு புளித்து கொண்டிருக்கும் போது அப்பம் சுடுபவன் அடுப்பில் அளவுக்கு அதிகமான நெருப்பை போட மாட்டான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வாறு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் தம் நெருப்பை மேலும் சூடாக்குகின்றனர். நம்முடைய அரசனின் நாளில் அவர்கள் தம் நெருப்பை மேலும் சூடாக்குகின்றனர். அவர்கள் குடிவிருந்துகளை கொடுக்கிறார்கள். தலைவர்கள் திராட்சரசத்தின் சூட்டால் நோயடைகின்றனர். எனவே அரசர்கள் தேவனை பரிகாசம் செய்யும் ஜனங்களோடு சேருகின்றார்கள். இப்போ நம்ம பார்த்த அதே கான்செப்டை இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜில் நம்ம பார்த்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அடுப்பு மாதிரி இருக்காங்க. ஆனால் அப்பம் சுடுகிறவனுடைய அடுப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் எரியக்கூடாது, பகலில் தான் அது என்ன ஆகணும், அவர் வந்து அந்த அப்பத்தை வைக்கும்போது அது சூடாகணும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, அந்த அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த அக்னி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு செயல். அந்த செயல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், நம்முடைய அரசரின் நாளில் அவர்கள் தம் நெருப்பை மேலும் சூடாக்குகின்றனர். அவர்கள் குடி விருந்துகளை கொடுக்கிறார்கள். யாருக்கு கொடுக்குறாங்க, ராஜாவுக்கு வந்து இவங்க மது கொடுக்குறாங்க. தலைவர்கள் திராட்சை ரசத்தின் சூட்டால் நோயடைகிறார்கள். எனவே அரசர் தேவனை பரியாசம் செய்யும் ஜனங்களோடு சேருகின்றனர். ஸோ இப்போ யாரை வந்து பாவம் பண்ண வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களை பாவம் பண்ண வைக்கிறாங்க. யார் இதை செய்ய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கறதுக்கு காமாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த நெருப்பு எப்படி வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ராஜாக்களையே அழிக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருப்பு என்ன ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 6ஆம் வசனம் முதல், ஜனங்கள் தமது ரகசிய திட்டங்களை போடுகிறார்கள். அவர்களது இருதயங்கள் சூட்டடுப்பை போன்று கிளர்ச்சி அடைகின்றன. அவர்களின் ஆர்வம் இரவு முழுவதும் எரியும், காலையில் அது நெருப்பாய் எரியும். அவர்கள் அனைவரும் எரியும் சூட்டடுப்பாய் இருக்கிறார்கள். அவர்கள் தமது ஆட்சியாளர்களை அழித்தார்கள். அவர்களின் அரசர்கள் அனைவரும் விழுந்தார்கள். அவர்களில் ஒருவரும் என்னை உதவிக்கு அழைக்கவில்லை. ஸோ அப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அடுப்பு மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு மேலே கொண்டு வந்து யாரை வச்சாலும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க,
அழிச்சிருவாங்க. அதான் வசனம் எப்படி இருக்குன்னா, அவர்கள் அனைவரும் எரியும் சூட்டடுப்பாய் இருக்கிறார்கள், அவர்கள் தமது ஆட்சியாளர்களை அழித்தார்கள், அவர்களின் அரசர்கள் அனைவரும் விழுந்தார்கள். ஸோ அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ராஜா கூட என்ன ஆகலை, அதுலேருந்து தப்பிக்கவே இல்லை. கொடுக்கப்பட்ட எல்லா ராஜாக்களும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றார். அதான் எப்படி கடைசியாக முடிக்கும் போது, அவர்களில் ஒருவனும் என்னை நோக்கி உதவிக்கு அழைக்கவில்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க, ராஜாக்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு தலைவர்கள் அதாவது நியாயாதிபதிகள் கொடுக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் எல்லாரையுமே பாவம் செய்ய வச்சதே யார் தான் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ எந்த ஒரு பாயிண்ட் கிளியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடுப்பு யாருக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒப்பாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம கிளியரா புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ராஜாக்களை விலத்தல்னாங்க, ஏன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக யாருன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாக்களும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ எந்த ஒரு வகையில் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ராஜாக்களையும் கீழே தள்ளினாங்க. ஸோ அப்போ என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி வந்து எல்லா ராஜாக்களும் ஒரே விதமான ஒரு பாவத்துக்குள்ளே கடந்து போனாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஜனங்கள் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பேசக்கூடிய ப்ராஃபஸி யாரை மட்டும்தான் பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோத்திரத்தை மட்டும்தான் பேசுது. 2 கோத்திரம் 10 கோத்திரம்னு சொல்லிட்டு 2 சாலமோனுக்கு அப்புறம் 2ஆக பிரிஞ்சிடறாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய இந்த 10 கோத்திரம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோத்திரத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய ப்ராஃபஸி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசியால சொல்லப்படக்கூடிய 7ஆம் அதிகாரம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 கோத்திரத்தில் இது நடந்திருக்கணும். 10 கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களும் இந்த பாவத்தை பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த பாவத்தை யாருக்காக தான் அவங்க பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் அவங்க பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக ராஜாக்கள் பாவம் பண்ணணும். ஆனால் அந்த பாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாக்களும் பண்ணியிருக்கணும். அந்த பாவத்திற்கு எந்த ராஜாவும் என்ன பண்ணியிருக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்கவே முடியாது. ஸோ இப்போ இதுக்கான க்ளூ வந்து ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கோத்திரத்தில் வரக்கூடிய எல்லா ராஜாக்களையும் எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு பாவத்தை காமனாக பண்ணியிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா ராஜாக்களையும் விலை தள்ளியிருக்காங்க. அப்போ எல்லா ராஜாவும் அந்த ஒரு பாவத்தை கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும். ஆனால் அது யாருக்காக பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக அந்த ராஜா என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை அவர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் பாஷா அப்படிங்கிற ராஜாலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கடைசியாக பெக்காக்கு அப்புறம் சிதேக்கியா. ஸோ பாஷாவுக்கு முன்னாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகோபயாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 ராஜாவை மட்டும் ஃபஸ்ட்டும் கடைசி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ மற்ற எல்லா ராஜாவினுடைய பேரையும் போட்டுட்டு இவங்களுடைய பாவங்கள், இவங்க செஞ்ச பாவங்களினுடைய காரியங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ராஜாவினுடைய நடவடிக்கைகளும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய சரித்திரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எல்லா இடத்துலையும் ஆட் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷா அப்படிங்கிற ஒரு ராஜாவை எடுத்துக்கலாம். இப்போ அவருடைய மரண தருவாயில் அவருடைய சரித்திரத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்கிறத வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல், யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்ஷாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எரோபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இப்பதான் லிங்க் கொடுக்குறாரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷா அப்படிங்கிறவரு 10 கோத்திரம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்த 2வது ராஜா. இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷாவுடைய வாழ்க்கை முடியும் போது எழுதி எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எரோபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். ஸோ இப்போ என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரோபெயாம் அப்படின்ற ஒரு ராஜா ஒரு பாவம் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த பாவத்தை யார் செஞ்சிருக்கா? இதே பாஷா என்ன பண்ணியிருக்காருன்னா செஞ்சிருக்காரு. ஆனால் அது அவர் செய்யல. யாருக்காக செஞ்சிருக்காருன்னு வசனம் இருக்குன்னா அவன் இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். ஸோ இப்போ எரோபெயாம் இஸ்ரேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணுறக்கான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போனாரு. அதே விஷயத்தை யாரும் செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறது? பாஷாவும் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு. இது வந்து அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ராஜா. இதே மாதிரி கடைசி ராஜா, நடுவில் ஒரு ராஜா பார்க்கலாம், அப்புறம் கடைசி ராஜா அப்படிங்கிற ஒரு கம்பேரிஷன் நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்.
2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. இப்ப 10 கோத்திரத்திலே ஓரளவுக்கு நல்ல ராஜா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யெகூ. ஏன்னா இவர் தான் ஆகாப் ராஜாவினுடைய ஃபேமிலிக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, நிறைய தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யறாரு. அப்படி செய்யக்கூடிய ராஜாவினுடைய சரித்திரம் முடியும் போது கூட எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி முடிக்கிறாரு. எப்படின்னா, இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. பண்ணியிருக்காரு, ஆனா என்ன ஆகல, முழுசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமா போட்டு என்ன கண்டினியூ பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின எரோபயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. ஸோ அப்படின்னா பாஷா ஆரம்பத்துல இருந்த ராஜா, ஓகே அவர் வந்து எரோபயாமுக்கு அடுத்த ஒரு ராஜா, அதனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணாரு வச்சுக்கிட்டோம்னா, மிடில் யார் பார்த்தோம் இப்போ, யெகூ. இப்போ கடைசி ராஜா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசிக்கு முன்னாடி ராஜா பெக்கா. பெக்காவனுடைய வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52ஆம் வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. அப்ப கடைசி காலத்துல வந்த பெக்காவும் என்ன பண்ணியிருக்காரு, அதை கண்டினியூ பண்ணியிருக்காரு. எதை கண்டினியூ பண்ணியிருக்காரு, எரோபெயாம் செஞ்ச அந்த பாவத்தை, இஸ்ரேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணின அந்த வழி அவர் என்ன பண்ணல, விட்டு விலகல. அவரும் எரோபயானுடைய பாவங்களை தொடர்ந்து செஞ்சிருக்கார். அப்படின்னா ஏறக்குறைய நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எரோபயாம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த பாவத்தை எந்த ராஜாவும் செய்யாம என்ன பண்ணவே இல்லை, தடை பண்ணவே இல்லை. அதே சமயத்தில் அதை எடுத்து போடவும் இல்லை. அதை என்ன ஆயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொன்று தொட்டு வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ அப்போ ஏறக்குறைய 200-300 வருஷம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எரோபயாம் செஞ்ச பாவத்தினுடைய தொடர்ச்சி என்ன ஆகிட்டே இருந்திருக்கு, 1 by 1 வந்துட்டே இருந்திருக்கு. சரி, அப்படி என்ன எரோபெயாம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ராஜாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் பாவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரோபெயாம் ஒரு பாவத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. அந்த பாவத்தை எல்லா ராஜாக்களும் செய்கிறாங்க. ஆனால் அது யாருக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்காக செய்கிறாங்க. ஸோ அப்போ எரோபெயாம் வந்து இந்த பாவத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னா, ஒரு பாவம் பண்ணுறவரை தேவன் ஏற்படுத்துவாரா ராஜாவா? இப்போ வந்து சவுலை வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவை சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணுறாரு, அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் வரும். அதாவது ஒரு யுத்த புருஷனாக இருக்கணும், இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சூஸ் பண்ணுறாரு சவுலை. இவங்க கேட்குறாங்க இருக்கா, நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி என்ன பண்ணல, விடலை. தாவீதையும் யார் தான் செலக்ட் பண்ணுறாரு, தேவன் தான் செலக்ட் பண்ணுறார். அதே போல் இந்த 10 கோத்திரத்துக்கு எரோபெயாம் தான் ராஜாவாக இருக்கணும்னு யார் தான் செலக்ட் பண்ணுறா, தேவன் தான் செலக்ட் பண்ணுறார். ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, போய் ட்ரெஸ்ஸை கிழிச்சு 10 பங்கு உனக்குப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது எரோபெயாம் எப்படி தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பார்வையில் நல்ல ராஜாவாக தான் இருக்கார். அதனால தான் நல்ல மனுஷனாக இருக்கார். அதனால தான் அவர் என்னவா ஏற்படுத்துறாரு, ராஜாவா அவர் ஏற்படுத்துறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். நீ போய் எரோபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல் நீ இராமல். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். ஸோ அப்போ தேவன் வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, கண்டிப்பாக மினிமம் இருக்க வேண்டிய கேரக்டர் என்ன ஆகணும், அந்த ரோலுக்கான கேரக்டர் இருக்கணும். அதனால தான் தேவன் சூஸ் பண்ணுறார், சூஸ் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறார். ஆனால் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோலுக்குரிய வேலையை அவர் செய்யும் போது அதில் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறி விழுகிறார். இப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 கோத்திரத்தை இவர் என்ன பண்ணணும், ராஜாவா இருந்து வழி நடத்தணும். ஸோ இப்போ இந்த ராஜா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு யார் தான் உயர்த்துறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தான் அந்த இடத்துக்கு உயர்த்தி கொண்டு வர்றார். இப்போ உயர்த்தி கொண்டு வந்து தன்னுடைய ஜனங்களை பார்த்துக்கோன்னு சொல்லி வைக்கும்போது, இப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களின் நிமித்தமாக ஒரு பாவத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறார். அது என்னங்கிறது நமக்கு தெரியும், நம்ம பேசிக்கில் என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 10 கோத்திரத்தின் ஜனங்கள்
தேவனை தொழுது கொள்றதுக்கு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா 2 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய எருசலேமுக்கு தான் போகணும். இப்போ இந்த ராஜாவினுடைய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷா வருஷம் இங்கிருந்து அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டா அந்த ராஜா பக்கம் சாஞ்சிட்டு நம்மளை ராஜாவிலேருந்து கீழே தள்ளிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த ஜனங்களை இந்த 10 கோத்திரம் அப்படிங்கிற இந்த ஒரு தேசத்துக்குள்ளே கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரே காரணம் இவங்க வெளியே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனை செய்யறதுக்கு, தேவனை தொழுது கொள்றதுக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதே தேசத்தில் ஏற்படுத்திட்டு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க அப்படின்னு. இப்போ தேவன் இவரை ராஜாவை ஏற்படுத்தும் போது 10 கோத்திரத்தை தனியாக பிரிக்கும் போது தேவனுக்கு தெரியும்ல, கண்டிப்பா இவங்க எங்கே தான் வரணும், ஆலயத்துக்கு எருசலேமுக்கு தான் வரணுங்கிறது தேவனுக்கு தெரியும். அந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் யார் கொடுக்குறா, தேவன் 10 கோத்திரத்தை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறார். இப்போ ராஜா என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, எப்படியாவது அந்த பொசிஷன், அந்த ராஜா அப்படிங்கிற ஒரு பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிறார். அதை அவர் என்ன சூஸ் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விக்கிரக ஆராதனையாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறார். இப்போ தேவனுக்கு அடுத்த விஷயங்கள் அவர் யோசிக்கவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயப்பிரமாண காப்பி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு நியாயப்பிரமாணத்தை வாசிச்சு அப்படி அந்த மாதிரி அவருடைய ஒரிஜினலாகவே அவருடைய திங்கிங் ப்ராசஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு காரியங்கள் பண்ணியிருக்கலாம். இல்லை தேவன்கிட்ட கேட்டிருக்கலாம். இல்லைன்னா இந்த விஷயமே அவருடைய மைண்டுக்குள்ளே தோணி இருக்கவே தேவையில்லை. ஏன்னா இது ஏற்படுத்தினது யார் தான், தேவன் தான் இந்த 10 கோத்திரத்தின் ராஜாவா இருன்னு சொல்லி ஏற்படுத்தினது. அப்போ ராஜா பதவி போகணும் அப்படின்னா யாருடைய சித்தம் வேணும், தேவனுடைய சித்தம் வேணும். ஸோ இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறந்துட்டு, அவர் உலக பிரகாரமாக எப்படி யோசிக்கிறாருன்னா, ராஜ்யத்தை தக்க வைக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாவத்தை ஏற்படுத்துறார். அந்த பாவம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான்லையும் பெத்தேல்லையும் அவர் என்ன பண்ணுறாரு, கன்றுக்குட்டியை வைக்கிறார். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கண்டுங்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இவரே ஜனங்களை கன்வின்ஸ் பண்றாரு. எப்படின்னா, உங்களுக்கு எருசலேம் போறது எப்படி இருக்கும், வருத்தம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நான் தான்லையும் பெத்தேலையும் ஒவ்வொரு கன்றுக்குட்டி வச்சிடுறேன். ஏன்னா ரெண்டுமே 2 லிமிட்டு, அதாவது அவங்களுடைய எல்லையில மேலே இருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடிய எல்லையிலையும் ஒவ்வொரு கன்றுக்குட்டியை வச்சிடறாரு. வச்சுக்கிட்டு அதுக்கு அவர் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் தான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை தானிலும் ஒன்று பெத்தேலிலும் அவர் வைக்கிறார். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல யாரை எடுத்துடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணிடுறாரு, வெளியே எடுத்துட்டு ஒரு கன்றுக்குட்டியை வச்சுட்டு இந்த கன்றுக்குட்டிக்கு அவர் என்ன சூட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவைகள் தான் உங்களை எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்த தெய்வங்கள்னு சொல்கிறார். இப்போ இதை யார் ஏற்றுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த 10 கோத்திரமும் என்ன பண்ணுது, ஏற்றுக்குது. நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு என்ன கொடுத்தா விழுவாங்கன்ற யாருக்கு தெரிஞ்சிருக்கு, இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் பண்ணியிருக்கலாம்ல, ஒரு காளை பண்ணியிருக்கலாம்ல, இல்லை யானை பண்ணியிருக்கலாம்ல, ஏன் கன்றுக்குட்டி பண்ணுறாரு, ஒரு கழுதை பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் இவருக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களுடைய விருப்பம் என்ன, எது கொடுத்தா டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் எதை கொடுக்குறாரு, கன்றுக்குட்டியை கொடுப்பாரு. ஏன்னா இந்த கன்றுக்குட்டி எங்கிருந்து வந்த கன்றுக்குட்டி, எகிப்திலேருந்து வந்த கன்றுக்குட்டி, வனாந்தர பிரயாணத்தில் வந்த கன்றுக்குட்டி. ஸோ அப்போ அவங்களுக்கு கன்றுக்குட்டினால என்னன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம எகிப்தில் பார்த்த கடவுள் தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதை தொலை ஆரம்பிச்சுக்குவாங்க, அதை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே விஷயத்தை இப்போ இவர் யாருடைய மைண்டுக்குள்ளே கொண்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா யெரொபெயாம் கொண்டு வர்றாரு. இதை வச்சுட்டு இதோட அவருடைய பாவம் நிற்கலை, இன்னொரு விஷயங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கண்ணுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். பாவம் இன்னி ஆட் ஆகுது. இப்போ எப்படி பாவம் ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்ணுக்குட்டி வைக்கிறது, ரெண்டாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி. இப்போ என்ன பண்ணியாச்சு, எருசலேம் தேவாலயம் மாதிரி கன்றுக்குட்டிக்கு என்ன கட்டியாச்சு, கோயில் கட்டியாச்சு. இப்போ கோயில் கட்டினா கோயிலில் வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்கு ஆள் சூஸ் பண்ணுறாரு. எப்படின்னா, லேவியின் புத்திரராய் இராத
ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர் ஆக்கினான். ஆக்சுவலா தேவனுடைய வேலை செய்யணும்னா அது யாராக தான் இருக்கணும்? லேவியர்களாக தான் இருக்கணும். ஆனால் இவன் எப்படி சூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியர் அல்லாத அது கூட அடிஷ்னலாக அவங்களுடைய கேரக்டர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனத்தில் ஈனமானவர்களை என்ன பண்ணுறாரு? ஆசாரியர்களாக்கிறார். அப்படின்னா இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எக்காரணத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. அந்த பாவத்தை செய்யறதுக்கு யார் ரெடியாக இருப்பாங்களோ அவங்கள அவர் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல அவர் வைக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் கன்றுக்குட்டி வைக்கிறார், கோவில் கட்டுறாரு, அதுக்கப்புறம் லேவியர்களை என்ன பண்ணுறாரு? அங்கே ஏற்படுத்துறார். அதோட முடிக்கல, தொடர்ந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எரோபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலில் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து. ஸோ அப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது 4வது ஒரு பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஏற்படுத்துறாரு? பண்டிகையை ஏற்படுத்துறாரு. அது எப்படிப்பட்ட பண்டிகைன்னா, அதுக்கு ஈக்குவலா அங்கே எந்த நாளில் பண்டிகை ஆசரிப்பாங்களோ அதே டைம்ல என்ன பண்றாரு? இங்கே அந்த பண்டிகையை அவர் ஏற்படுத்தி அதுக்கு பலி செலுத்தி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஒரு தேவனுடைய ஆலயத்தில் ஒரு காரியங்கள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா, ஆனால் தேவனுக்கு விரோதமான விஷயங்களை அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ இந்த 10 கோத்திரத்துக்கு இப்போ என்ன கிடச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலில் விக்கிரகத்துக்கு வேலை செய்யறதுக்கு லேவியர்கள், அதே சமயத்தில் பண்டிகைக்கு பண்டிகை. இது எல்லாத்தையும் யார் ஏற்படுத்தி கொடுத்துட்றா? எரோபயாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. இந்த பாவத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ராஜாக்களும் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ இந்த செய்யக்கூடிய விக்கிரக ஆராதனை, லேவியர் அல்லாதவர்களை நியமிக்கிறது, தேவன் சொல்லாத பண்டிகை அனுசரிக்கிறது, விக்கிரக கோயில், இது எதையுமே யார் டச் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் வந்த 10 கோத்திரத்தில் ஒரு ராஜா கூட டச் பண்ணல, இன்க்ளூடிங் எகுவும் டச் பண்ணல. யார் வரைக்கும் இது போயிட்டே இருந்திருக்கு? கடைசியாக நம்ம படித்த பெக்கா ராஜா வரைக்கும் போயிட்டு இருந்திருக்கு. அப்படின்னா தேவன் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது ராஜாவை ஏற்படுத்தும் போது என்ன நினச்சி ஏற்படுத்தியிருப்பாரு? இவராது போய் அந்த விக்கிரகத்தை உடைச்சு அந்த கோயிலெல்லாம் காலி பண்ணிட்டு நீங்கள் எங்கே போகணும்? எருசலேம் போகணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ராஜா சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துருக்கார். ஒரு ராஜா கூட என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய்யலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ராஜாவுக்கும் சேம் பயம். அது என்ன சேம் பயம்? யூதாவுக்கு போனாங்கன்னா அந்த ராஜாவை சார்ந்து போயிடுவாங்க. இவர் என்ன ஆக முடியாது? ராஜாவா இருக்க முடியாது. இப்போ எகு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, போய் ஆகாபனுடைய ஃபேமிலிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்திரீ என்ன பண்றாரு? போய் மேலேருந்து கீழே தள்ளி விட்டு கொலை செய்கிறார், நிறைய விஷயங்கள் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு கூட எதை கை வைக்கிறதுக்கு தைரியம் வரல? அந்த விக்கிரக கோயில் மேலே கை வைக்கிறதுக்கு தைரியமே வரல. ஆனால் இப்போ 2 கோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா விக்கிரகத்தை ஏற்படுத்தியிருப்பார், அடுத்த ராஜா என்ன பண்ணியிருப்பாரு? அதை உடச்சிருப்பார், அதை கீழே தள்ளியிருப்பார், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ராஜா ஏற்படுத்தியிருப்பார். இப்படி ஒரு சைக்கிள் இருக்குவாங்க. இங்கே எப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 கோத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கிரகம் வைக்கப்பட்டதாகவே இருக்கு. யார் வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா எரோபயாம். 10 கோத்திரம் அழிஞ்சு போகிற வரைக்கும் எது இருந்திருக்கு? இந்த விக்கிரகம் வச்சப்பட்ட இடத்துலயே தான் இருந்திருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஆராதனை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இதனால தான் ஓசியால் அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ராஜா விழுந்தாங்க. யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள்னால. இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடுப்பு மாதிரி அனல் மூட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த அனல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ராஜாவையும் என்ன பண்ணிருச்சு? பட்சித்து போட்டுருச்சு. ஒருத்தர் கூட என்னை நோக்கி என்ன பண்ணல? பார்க்கல. அந்த ஒருத்தருங்க அப்படிங்கிறது என்னன்னா, எந்த ராஜாவுமே யாரை நோக்கி பார்க்கணுங்கிற எண்ணம் வரல, தேவனை நோக்கி பார்க்கணுங்கிற எண்ணம் வரல. ஸோ அப்படின்னா அந்த விக்கிரக வழிபாட்டுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்களை வச்சுக்கிறது தான் இவங்களுடைய ராஜ்யத்திற்கு சேஃப்ங்கிறது இவங்க என்ன பண்ணிட்டாங்க? உள்ள புரிஞ்சுக்கிட்டாங்க, உள்வாங்கிக்கிட்டாங்க. அந்த உள்வாங்கின விஷயம் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வரக்கு எந்த ராஜாவுனாலையும் முடியல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கட்டளை இதுதான். மோசே கிட்ட அவர் கொடுக்கும்போது அந்த 10 கட்டளையில ஃபர்ஸ்ட் கட்டளை என்னதான்? விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, எனக்கு ஒப்பா நீ என்ன பண்ணக்கூடாது, எதையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அந்த விஷயம் கம்ப்ளீட்டா இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இருந்து என்ன ஆயிடுச்சு? எடுபட்டு போயிடுச்சு. ஆனால் தேவன் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ஒரு 2 ராஜா பார்த்துருக்கலாம், 3 ராஜா பார்த்துருக்கலாம். அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்?
அழிச்சிருக்கலாம் 10 கோத்திரத்தை, இவங்க திருந்த மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா 10 ராஜாக்களுக்கு மேல என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். ஒரு ராஜாவுக்கு பின்னாடி இன்னொருத்தருக்கு பின்னாடி இன்னொருத்தர். ஆனா எந்த ராஜாவும் என்ன பண்ணல, ஏற்படுத்தல. அதனாலதான் பழைய ஏற்பாடு காலத்துல நீங்க தீர்க்கதரிசனங்களை வாசிக்கும் போது பெத்தேலை பத்தி ப்ராஃபஸி இருக்கும், பெத்தேலுக்கு விரோதமான ப்ராஃபஸி இருக்கும். ஆக்சுவலா அது பெத்தேலுக்கு விரோதமான ப்ராஃபஸி இல்ல, பெத்தேல்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கன்றுக்குட்டிக்கு விரோதமான ப்ராஃபஸி. வாசிக்கலாம். ஆமோஸ் 3:14. ஆமோஸ் 3:14. நான் இஸ்ரவேலுடைய பாதங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன், பலிபீடத்தின் கொம்புகள் வெற்றுண்டு தரையிலே விழும். இது எந்த பலிபீடம்? தேவனுடைய ஆலயத்தின் பலிபீடம் கிடையாது. யெரொபெயாம் ஏற்படுத்தின அந்த பலிபீடம், அந்த பலிபீடத்தின் கொம்புகள் என்ன ஆகும், கீழே விழுகும். அதான் இந்த இடத்துல அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் இஸ்ரேலினுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பாதகம் இருக்கு. அந்த பாதகத்தை அவர் விசாரிக்கும் போது எதை டச் பண்ணுவாரு? பெத்தேல் இருக்கக்கூடிய பலிபீடத்தை அவர் டச் பண்ணுவாரு. அந்த பலிபீடம் என்ன ஆகும், உடஞ்சி கீழே விழுகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 4:14. ஆமோஸ் 4:4. பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், கிழ்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணி காலைதோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி. அப்ப பெத்தேலுக்கு போய் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா துரோகம் பண்றீங்கன்னு சொல்றாரு. யாருக்கு துரோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமான துரோகத்தை யார் பண்றா, இஸ்ரேல் ஜனங்கள் பண்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ அப்ப அந்த பெத்தேல் அப்படிங்கிற ஒரு இடத்தவே அவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அருவருப்பான ஒரு இடமா பார்க்குறார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பரிசுத்த இடமா இருக்குது. இதை யார் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே அந்த பெத்தேலுக்கு போய் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. வாசிக்கலாம். ஆமோஸ் 5:5, 6. ஆமோஸ் 5:5 முதல் பெத்தேலை தேடாதேயுங்கள், கிழ்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கிழ்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ஸோ அதே ஒரு விஷயத்தை இங்கே லிங்க் பண்றாரு. எப்படின்னா, பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் என்னாகும், பற்றி அதை பட்சிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த பெத்தேல் தான் என்ன பண்ண போகுது, 10 கோத்திரத்தையே அழிக்க போகுது அப்படின்றாரு. இப்போ இது இந்த ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆமோஸ். இதை கேட்கும்போது அங்க பெத்தேலில் இருக்கக்கூடிய ஆசாரியனுக்கு கோவம் வந்துடுது. யார் இந்த ஆசாரியன்? இவருக்கு யெரொபெயாம் சூஸ் பண்றாருல ஆசாரியர்கள், அவருக்கு என்ன டைட்டில் கொடுத்துருந்தாரு, ஈனமான ஆசாரியர்கள். இப்ப அந்த ஆசாரியர்களுக்கு கோவம் வருது. வாசிக்கலாம். ஆமோஸ் 7:10. ஆமோஸ் 7:10. அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. இப்ப ஆமோஸ் போய் ப்ராஃபஸி சொல்றாரு, பெத்தேலே போய் சொல்றாரு, நீங்க பண்றது தப்பு, நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியன், அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமத்சியா. இப்ப இந்த அமத்சியா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா கால் அனுப்புறார். இந்த யெரொபெயாம் ஃபர்ஸ்ட் யெரொபெயாம் கிடையாது, இவர் 2வது யெரொபெயாம். யெரொபெயாமுக்கு நியூஸ் என்ன அனுப்புறாருன்னா, இவர் பேசுற பேச்சு என்ன பண்ண மாட்டேங்குது, இஸ்ரேல் ஜனங்கள்னால தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க செய்யறது எல்லாமே தப்புன்னு போய் என்ன பண்றாரு, இவர் சொல்றாரு. ஜனங்கள்னால என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. ஏன்னா பாரம்பரியமா எதை ஃபாலோ பண்ணியாச்சு, அந்த விக்கிரக கோயிலுக்கு போய் நின்று அங்க பலி செலுத்தி பழகியாச்சு. இப்ப ஆமோஸ் போய் அதை சொல்லும் போது இவங்கனால என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. அதனால இந்த அமத்சியா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யார பயமுறுத்துறாருன்னா ஆமோஸை பயமுறுத்துறாரு. நீ என்ன பண்ணிரு, இங்கிருந்து போ, தேவனுடைய வார்த்தையை சொல்லாதங்கிறாரு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ற பாவத்தை தப்புன்னு சொல்லும் போது கூட அதை கேட்கறதுக்கு யார் ரெடியா இல்லை, இஸ்ரேல் ஜனங்கள் ரெடியா இல்லை. இப்போ நியூஸ் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு போகுது. வாசிக்கலாம். ஆமோஸ் 7:12, 13. ஆமோஸ் 7:12 முதல் அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லு, பெத்தேலிலே இனி தீர்க்கதரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது என்றான். இப்ப ஆமோஸை விரட்டுறாங்க. என்ன விரட்டுறாங்க, எங்க போய் சொல்லு, யூதால போய் சொல்லு. அங்க கேட்பாங்க, நாங்க என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏன்னா பெத்தேலிலே இனி தீர்க்கதரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமா இருக்கிறது. இப்ப பெத்தேல் எப்படி மாறிடுச்சு,
பரிசுத்த ஸ்தலமாமா. யாருக்கு? 10 கோத்திரத்துக்கு. இதை சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமத்சியா, அந்த ஈனமான ஆசாரியர்கள் ஒருத்தர். ஸோ இப்போ இவங்களுடைய கட்டமைப்பு எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்தேலுங்கிறது பரிசுத்த ஸ்தலம், நீ என்ன பண்ணாத, இங்கே வந்து பெத்தேலுக்கு விரோதமாக பேசாத. ஆனால் ஆமோஸ் கிளியராக சொல்கிறாரு, இதை விட்டு விலகலை அப்படின்னா இங்கிருந்து அக்னி வந்து ஒட்டுமொத்த யோசேப்பு என்ன பண்ணிடும், பட்சிக்குன்னு சொல்கிறார். அவங்க கேட்டபாடு இல்லை, எந்த ராஜாவுக்குமே இந்த பாவத்திலேருந்து வெளியே வரணுங்கிற எண்ணமே இல்லை. அதனால தான் 10 கோத்திரத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் அழிக்கிறார். 2 கோத்திரம் வந்து 70 வருஷம் சிறையிருப்புக்கு போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. ஆனால் 10 கோத்திரத்தை ஏன் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலப்பகுதியில் கூட அவங்க எதை விட்டு வெளியே வரவே இல்லை, இந்த விக்கிரக ஆராதனையை விட்டு வெளியவே வரல. முழுக்க அந்த எல்லா ராஜாக்களுடைய காலப்பகுதியில் எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்றுக்குட்டி என்னவா நினைச்சு வணங்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம் இதுதான் சொல்லி அந்த கன்றுக்குட்டி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வணங்கிட்டு இருந்தாங்க. எந்த ராஜாவுமே இதை டச் பண்ணல. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக அந்த ராஜாவும் என்ன பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு, இந்த பாவத்தை செஞ்சிருக்காரு. ஆனால் இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புது ராஜாவை கொண்டு வரும்போதும் தேவன் அவர் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாரா? விக்கிரக ஆராதனை அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள இல்லாத ஒருத்தர் தான் கொண்டு வந்துருக்கணும். எதுக்காகனா இந்த விக்கிரக ஆராதனை எடுத்து போடுறதுக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு வர வரைக்கும் அவர் கரெக்டாக இருப்பார். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுவார், அதை அவர் செய்யவே மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீபாரம் என்ன ஆயிரும், அவரை விட்டு கடந்து போயிருங்கிறதுக்காக அவர் செய்யவே இல்லை. இது வந்து ராஜாக்களுக்கு மட்டும்தானா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுச்சுன்னா, நியாயாதிபதிகளும் அவங்களால என்ன பண்ணாங்க, விழுந்து போனாங்க அப்படின்றதுல. இந்த ட்ராப்புக்குள்ள, இந்த ஒரு பாவத்துக்குள்ள யாரும் மாட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனும் மாட்டினார். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆரோனுக்கு வந்து விக்கிரக ஆராதனை பிடிக்குமா? இல்லை அவருடைய வேலை வந்து விக்கிரகம் செய்யறதா? இல்லை. ஆனால் ஆரோன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே 40 நாள் மலைக்கு போயிருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ப்ரெஷர் பண்ணுறாங்க, எங்களுக்கு என்ன வேணும், தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இவர் அந்த ப்ரெஷரில் இவர் என்ன பாவம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பிச்சு அவரும் அதே வார்த்தை தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார், எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்த தெய்வம் இந்த கன்றுக்குட்டி தான். ஸோ அப்போ இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆரோனை வந்து தேவன் எதுக்காக அழைச்சிருந்தாரு, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காக அழைச்சிருந்தார். அப்படின்னா கண்டிப்பாக அவருக்குள்ள இந்த பாவம் இல்லை, அவருக்குள்ள இந்த விக்கிரக ஆராதனைங்கிற எண்ணமே இல்லை. ஆனால் அவர் யாருக்காக செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் செஞ்சார். இப்போ அவர் பண்ணியிருக்கலாம்ல, இல்லை என்னால் முடியாது, என்ன வேணால் நீங்கள் கொண்டு போட்டுட்டு நீங்கள் வேணால் திருப்பி எகிப்துக்கு வேணால் போய்க்கோங்கன்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டாண்ட் யார் எடுத்துருக்கணும், அந்த ஆரோன் எடுத்துருக்கணும். ஏன்னா ஆரோனும் மோசே ஒரே இடத்துல ஒரே ஆளாக தானே போய் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஏன்னா மோசேக்கு சரியாக பேச வராது. ஆனால் மோசேனுடைய வாயா யார் தான் இருந்தது, ஆரோன் தான் இருந்தது. அப்போ பார்வோன் கிட்ட போய் பேசும்போது யார் தான் இருந்தது, பார்வோன் தான் இருந்தது. தேவன் கிட்ட பேசும்போது மட்டும்தான் யார் இருக்க மாட்டா, ஆரோன் இருக்க மாட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஆரோனே இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களினுடைய வற்புறுத்தல்னால என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரகத்தை செஞ்சு அந்த விக்கிரகத்துக்கு என்ன பேர் வச்சிடறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்த தெய்வம் இதுதான் சொல்லி அந்த பார்வோனே என்ன பண்ணுறார், அதாவது ஆரோனே என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த செய்கிறார். அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் என்ன டைட்டில் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எரிக்கிற ஒரு அடுப்பு மாதிரி இருக்காங்க. இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியாயாதிபதிகளையும் சரி ராஜாக்களையும் சரி இவங்க என்ன பண்ணிடுவாங்க, பட்சித்து போடுறாங்க. ஸோ அப்போ தேவன் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே இந்த 10 கோத்திரத்தை வச்சுக்க வேணாம்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு, முற்றிலுமாக அழிச்சிடுறார். இதைத்தான் ஓசியா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எத்தனை ராஜாக்கள் கொடுத்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, ராஜாக்களை பட்சித்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஃபஸியில் இவங்களுக்கு என்ன ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறாருன்னா, ஒரு அடுப்பு, அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய அனல், இந்த அனல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா ராஜாக்களையும் என்ன பண்ணிடுது, பட்சித்து போட்டுருது. ஆனால் வெளியிருந்து பார்த்தா இந்த அடுப்புனால தான் அவங்க பட்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது என்ன ஆகலை, தெரியல. இப்போ ஒவ்வொரு தடவை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை வந்து ராஜா தான் என்ன பண்ணிட்டாரு, விக்கிரக ஆராதனைக்குள்ள கொண்டு போயிட்டார் அப்படின்னு. ஆனால் ராஜாவை அந்த விக்கிரக ஆராதனை செய்ய வைக்கிறதுக்கு யார் தான் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே ஒரு ரெஃபரன்ஸ் தான் எங்கேயும் கொடுக்குறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி
அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. ஸோ இப்போ இந்த இடத்துல அவர் எடுக்கக்கூடிய கம்பாரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இச்சைக்குள்ளே கடந்து போனாங்க. அதில் ஒரு முக்கியமான இச்சை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லும்போது, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானார்கள். அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரகமும் அந்த பண்டிகையும் அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகணும், வேணும். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி இந்த ஒரு மைண்ட் வருது? இப்போ இவங்க எல்லாருமே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப், இவங்களுக்குள்ள யார்கிட்டையுமே பாவமே இல்லை. அதுக்கப்புறம் யோசேப்பும் தேவனுக்கு பிரியமாக தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க எகிப்துக்குள்ளே கடந்து போயிட்டு வெளியே வரும்போது இவங்க எப்படியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்னா இதுதான், கன்றுக்குட்டி தான், அதுக்கு நிறைய பண்டிகை பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ஒரு ஃபீல், ஆபிரகாமினுடைய ஃபேமிலிக்கு எப்படி இந்த ஒரு மைண்டு மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 200 வருஷம் அனுபவம். அந்த 200 வருஷம் அவங்க எங்கே இருந்தாங்க? எகிப்தில். ஏறக்குறைய 215 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்காங்க. அந்த 200 வருஷத்தில் அவங்க என்ன உள்வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கடவுள்னா ஃபிசிக்கலாக ஒரு உருவம் இருக்கணும், அந்த உருவம் தான் என்னவா இருக்கும், கடவுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறாங்க. அது எது வரைக்கும் தொடருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்தர பிரயாணம், அப்புறம் ராஜாக்கள் 450 வருஷம், அதுக்கப்புறம் ராஜாக்களை ஃபர்ஸ்ட் 3 ராஜா 120 வருஷம் கிராஸ் பண்ணுறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சும் கூட ஒரு கன்றுக்குட்டியை காட்டி இதான் கடவுள்னு சொன்னால் அவங்களால என்ன பண்ண முடியுது, ஏற்றுக்க முடியுது. ஆனால் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ ஒருவேளை நீங்கள் எகிப்து அவங்களுடைய சாப்டர்லேருந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய ஃபேமிலி கண்டிப்பாக எதுக்கான வாய்ப்பு இல்லை, விக்கிரக ஆராதனைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் எகிப்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருது. அதனால் இவங்களுக்கு விக்கிரகம் இல்லாமல் இருக்க முடியல. இவங்களை வழி நடத்துகிறவங்களை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரகம் கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க, அமைதியா இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இது ஜனங்களுக்காக ராஜாக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால தான் அந்த 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அந்த ஒரு வாய்ப்புலேருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விலகி போயிடுறாங்க. இப்போ தேவன் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது 12 பேருக்கு தானே, 12 கோத்திரத்துக்கு தான் கொடுக்குறாரு. 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரகத்து நிமித்தமாக அப்படியே வெளியே போயிடுறாங்க. ராஜாக்கள் இவங்கனால விழுந்தாங்க, இவங்க ராஜாக்கள் சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க, பாவம் பண்ண வச்சாங்க. ஸோ இதைத்தான் ஓசியா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபஸியாக அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது ஒரு தீர்க்கதரிசன பாஷையில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதை அப்படியே நம்ம கம்பேர் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம விக்கிரகம், அந்த ஈனமான ஆசாரியர்கள், பண்டிகை அப்படின்னு சொல்கிற மாதிரி 1 to 1 கம்பேர் பண்ணாமல் இப்போ இந்த இடத்துல நமக்கு எடுத்துக்க வேண்டியது 2 பேர் தான். ஒருத்தங்க இஸ்ரேல் ஜனங்கள், இன்னொன்று ராஜாக்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்காக ராஜா என்ன பண்ணார்னா பாவம் பண்ணி கீழே விழுந்துட்டார். இந்த பாவம் பண்ணி கீழே விழுகிறதுக்கு அவர் யூஸ் பண்ண டூல் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரக ஆராதனை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அதே போல் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ நமக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்க்கும்போது தெரியாது, ஆனால் அந்த நெருப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவை கொலை செய்யறதுக்கான, ராஜாவை கீழே தள்ளுறதுக்கான வல்லமை வந்து அந்த நெருப்புக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ கம்பேரிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த அடுப்பு யார், ரெண்டாவது வந்து ராஜா யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல ரெண்டையுமே நம்ம வந்து ஒன்று நான் வந்து என்னை வந்து அடுப்பாகவும் இன்னொருத்தர் ராஜாவும் வைக்க முடியாது. இந்த 2 கம்பேரிஷனுமே யாருக்குள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளதாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல அப்பம் சுடுகிறவனுடைய அடுப்பு அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளதாக இருக்குது, ராஜாவும் நமக்குள்ளதாக இருக்குது. இப்போ இந்த அப்பம் சுடுகிறவனுடைய அடுப்பு அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாருக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு ஆபத்தாக இருக்கும். இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதிய சிருஷ்டி. இப்போ இந்த புதிய சிருஷ்டிங்கிற ராஜாவுக்கு யார் ஆபத்தாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆபத்தாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்க்கறதுக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக தெரியாது, ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனல் தான் யாரை பட்சிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவை பட்சிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது 2 விஷயம், ஒன்று வந்து புதிய சிருஷ்டி நம்ம எடுத்துக்கிட்டோம், ராஜா நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ராஜாவுக்கு ஆபத்து யாரால தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்புனால. ஆனால் அது என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக தெரியாது. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பாவம்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கக்கூடிய இந்த அடுப்புக்கு ஒப்பான பாவம் எது அப்படின்னு பார்க்கும்போது
அந்தகார பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியை அப்போஸ்தலனாகிய பவுல் பிரிக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். ஸோ இப்போ வந்து கேரக்டர்ல அவர் வந்து கேரக்டர் எப்படி பிரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இரவுக்குரிய கேரக்டர் இருக்கு, இன்னொன்று பகலுக்குரிய ஒரு கேரக்டர்னு இருக்கு. அந்த இரவுக்குரிய கேரக்டர் தான் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தகார கிரியைகள். இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலுக்குரிய விஷயம், அது வெளியரங்கமாக இருக்கு. ஏன் வந்து அந்த அந்தகார கிரியைகள் அப்படிங்கிறத அவர் தனியாக பிரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏன் இரவுக்கு கம்பேர் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் மறைக்கப்பட்ட அந்த பாவம் தான் எதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜாவை கீழே தள்ளுறதுக்கான காரணமாக இருக்கும். ஆனால் அந்த ராஜா கீழே விழுகிறாருங்கிறது இந்த மறைக்கப்பட்ட பாவம் தான் அப்படிங்கிறது வெளியிருந்து பார்த்தா என்ன ஆகாது, தெரியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல அவர் பிரிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெளியரங்கமான பாவம், இன்னொன்று வந்து அந்தரங்கமான பாவம். அந்த அந்தரங்கமான பாவத்தை அவர் எப்படி சொல்கிறாருன்னா அந்தரங்க கிரியைன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, நீங்கள் அந்தரங்கமான கிரியைகளை எடுத்து போட்டுட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஸோ அப்போ அந்த ஒளியின் ஆயுதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியரங்கமாக எல்லாத்தையும் காட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பாவத்தை சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது அந்தரங்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்தரங்கத்தில் அந்த பாவம் இருக்குங்கிறது யாருக்குமே என்ன ஆகாது, தெரியாது. ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு வந்து அந்த அடுப்புக்குள்ளே புகஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அது என்ன ஆகிட்டு இருக்கும், உள்ள அனல் மூட்டுன மாதிரி அது அனல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக அந்த அனல் வந்து பெரிய நெருப்பை எரியும் போது அதை யாரை பட்சித்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டியை பட்சிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த அந்த அடுப்பு எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்தரங்கத்தின் கிரியைகள். ஸோ இப்போ இந்த அந்தரங்கத்தின் கிரியைகள் சிந்தனைகள் அப்படிங்கிறத எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு நம்மளுடைய அந்த ஒரிஜினல் கேரக்டர் தெரியாமல் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மறைக்கப்பட்ட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள பாவத்தை வச்சுருக்கோம். அந்த பாவம் என்ன பண்ணிகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு அடுப்பை மூட்டிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஜுவாலிக்கிற அக்னி மாதிரி அது எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட பாவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அனல் மூட்டி ஒரு ஸ்டேஜில் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்னியாக எரியும். அதை யாரை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டியை பாதிக்கும். ஸோ இது வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப காலம் கழித்து ஒருத்தர் வந்து பாவத்துக்குள்ளே கலந்து போயிடுறார். இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி வரும்னா, எப்படி இத்தனை நாள் இருந்தவர் இந்த பாவத்துக்குள்ளே போகிறாரு? இப்போ எக்ஸாம்பிள் விக்கிரக ஆராதனை வச்சுக்கலாம். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி விக்கிரக ஆராதனையை விட்டுட்டு வந்துட்டாரு, 10 வருஷம் நல்லா இருக்காரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி விக்கிரக ஆராதனைக்குள்ள ஒருத்தர் கடந்து போகிறார் அப்படின்னா நமக்கு என்ன ஆச்சரியம் வரும்னா, எப்படி 10 வருஷம் கழிச்சு போகிறார் அப்படின்னா விக்கிரக ஆராதனைக்குரிய அந்த ஆசை அவருடைய மைண்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டு தான் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்தரங்கமாக இருந்துச்சு. அந்த அந்தரங்கமாக இருந்த அந்த விக்கிரகத்தின் மேல இருந்த ஆசை 10 வருஷம் கழிச்சு அது என்னவா மாறிடுது, வெளியரங்கமாக வெளிப்படும் போது எல்லாருக்கும் அது என்ன தெரியுது, எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இடறி போயிட்டார் அப்படின்னு. ஆனால் இதற்கான ப்ராசஸ் எத்தனை நாளாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷமாக நடந்திருக்கும். ஏன்னா அது எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட ஒரு பாவமாக அவருக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வருவார், இங்கே உட்காருவார், போயிருப்பார். ஆனால் அவருடைய மைண்டில் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உட்காந்துட்டு போகும்போது இதையும் இன்னும் பத்தலை, நமக்கு என்ன தேவை, நம்முடைய பார்வைக்கு ஒரு விக்கிரகம் வேணும், அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் முழங்கால் படிட்டு அதை வணங்கணும். அப்படி வணங்கினாதான் அவருக்கு திருப்தி. இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை கேட்டு உள்ளே வந்திருப்பார், எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பார், எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். இருந்தாலும் அவருக்குள்ளே எது இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாவம் வந்து அவருடைய மைண்டுக்குள்ளே இருந்திருக்கும். அது கிளாரிஃபையாக இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவர் டவுட் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு, பிரதர் இந்த மாதிரி போய் ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி தான் வைக்கணும், நம்ம நின்னாதான் அது கரெக்டுன்னு சொல்லும்போது அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை கரெக்ட் பண்ணி அந்த பாவத்திலேருந்து அவரை விடுவிச்சிருவாங்க. ஒருவேளை அவர் அந்த மாதிரி வெளியரங்கமாக அந்த விஷயத்த சொல்லாமல் அவருடைய இருதயத்துக்குள்ளே வச்சுருந்தார் அப்படின்னா அவங்க எல்லாருமே நினச்சிக்குவாங்க, பிரதர் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்காரு போல இருக்குது, கரெக்டாக வந்துட்டு போகிறாருன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருந்து ஒரு ஸ்டேஜில் அது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக வெளிப்படும் போது தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்மளுடைய புதிய சிருஷ்டிக்கு எது ரொம்ப ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மறைக்கப்பட்ட பாவங்கள் தான் எதுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டிக்கு ரொம்ப ஆபத்து.
ஏன்னா இப்போ நம்ம தப்பாக செய்கிறோம் அப்படின்னா, பிரதர் நீங்கள் தப்பாக செய்கிறீங்கன்னு ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்லிடுவாங்க. ஆனால் அந்தரங்கமாக ஒரு பாவத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மற்றவர்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு மைக்கை தப்பாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு பிரதர் வந்து மைக் அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நான் மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா நான் செய்கிறேன் அப்படின்னா, அது யாருனாலும் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் பண்ணவே முடியாது. அந்த ஒரு பாவங்கள் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சிருஷ்டிக்கு எதிராக அது இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எரியும் அடுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரங்க கிரியைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த அந்தரங்க கிரியைகள் பாவமாக இருக்கும் பட்சத்தில் அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புதிய சிருஷ்டிக்கு விரோதமாகவே மாறும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மலை பிரசங்கத்தில் நிறைய விஷயத்த லிட்ரலாக இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலாக கன்வெர்ட் பண்ணுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது தெரியாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதில் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய புரிந்து கொள்ளுதல் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சு செய்யாட்டி அது என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி 100% செய்யணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ பரிசெயர் சதுசேயர்லாம் 100% பர்ஃபெக்டாக செய்கிறதா நினைப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற லூப் ஹோல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இது யாருக்குமே தெரியாது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தோன்னே எதை தான் கண்டம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசெயர் சதுசேயர் தான். ஏன்னா அவங்க எதை கோட் பண்ணி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸை கோட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்களுடைய பாவங்கள் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அவர் என்ன ஒரு வார்த்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு சொல்கிறார். இப்போ கல்லறை வந்து வெள்ளையடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா வெளியிருந்து பார்த்தா எப்படி இருக்கும், நீட்டாக சுத்தமாக இருக்கும். ஆனால் உள்ள எப்படி இருக்கும், அசுத்தமாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அவர் என்ன அட்ரஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஸோ அப்போ வெளியிருந்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ள எந்த பாவமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள என்ன இருக்கும், அசுத்தம் இருக்கும். அந்த அசுத்தம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இஸ்ரேல் ஜனங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த மறைக்கப்பட்ட கிரியைகள் சிந்தனைகள் தான் எதற்கு வந்து ஆபத்தாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சிருஷ்டிக்கு ஆபத்தாக மாறும். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிபிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள். ஏன் அப்படின்னா அதுக்கான காரணம் தான் அடுத்த வசனம். அவர்களால் ஒளிபீடத்தில் செய்யப்படும் கிரியைகளை செலுத்துகிறதும் அவலட்சணமாக இருக்குமே. ஸோ இது வந்து ரொம்ப டீப்பான ஒரு மீனிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்காரு. இப்போ நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 7 நாள் இருக்குது. அதில் 6 நாள் வந்து நம்ம உலகத்தில் இருக்கோம். அப்போ நம்மளை யாருமே பார்க்கல. அப்போ பார்க்காத டைமில் நம்மளுக்கு சாய்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம். அந்த சாய்ஸில் ஒருவேளை நம்ம தீமை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமை செய்கிறோம். 7ஆம் நாள் இங்கே வரோம். 7ஆம் நாள் தேவனுக்காக இந்த நாள் ஃபுல்லாக செலுத்துகிறோம். ஆனால் அப்படி செலுத்துறதுனால அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் நாள் செலுத்தப்படக்கூடிய அந்த பலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவலட்சணமாக இருக்குன்னு சொல்கிறார். அதான் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அவர்களால் ஒளிபீடத்தில் செய்யப்படும் கிரியைகளை செலுத்துகிறதும் அவலட்சணமாய் இருக்குமே. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பிரதர் ஷேர் பண்ண ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உதாரணமாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது, ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பசிக்குதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அந்த ஆப்பிள் அவர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிறார். ஏன்னா அவருக்கு பசி, அதனால் வாங்கி சாப்பிட்டுக்கிறார். இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஆள், ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதே ஆப்பிள் எடுத்து இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறார் வாங்குறவர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்பிள் எடுத்து கொடுக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கையை அழுக்காக்கிடுறார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து கொடுக்குறவுடைய கை வந்து கிரீஸால் அழுக்காயிடுச்சு. இப்போ இவர் வந்து அதே கையில் ஆப்பிள் எடுத்து கொடுக்குறார். அதே ஆப்பிள் தான், ஆனால் வாங்குறவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறார். ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாருன்னா அதே ஆப்பிள் தானே, கொடுக்குறது அதே ஆள் தானே. ஏன் இந்த இடத்துல சாப்பிட முடியாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த கரை. இந்த கரையோட இந்த ஆப்பிள் எடுத்து அவர் கையில் கொடுக்கும்போது அந்த ஆப்பிள் சாப்பிடக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அவர் கையில் இருக்கக்கூடிய கரை அந்த ஆப்பிளில் படுறதுனால அந்த ஆப்பிள் என்ன பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாமல் போயிடுது. இப்போ இதே போல தான் அந்த கனி எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலுத்தக்கூடிய பலி, தேவனுக்காக நம்ம செய்யக்கூடிய தியாகம்,
தேவனுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய பணம், நம்ம தேவனுக்காக கொடுக்கக்கூடிய தாளந்து, இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் மாதிரி இருக்கும். இது எப்போ தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியறதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய கை வந்து எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தத்தோடு எடுத்து கொடுக்கும்போது தான் அந்த வாங்கக்கூடிய அந்த ஆப்பிள் என்ன ஆகும், சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எவ்வளோதான் தேவனுக்காக பலி செலுத்துகிறோமோ அந்த பலி எப்போ ஏற்புடையதாக தேவனுக்கு கடந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம 6 நாள் சுத்தமாக இருந்து 7ஆம் நாள் போய் பலி செலுத்துகிறோமோ அந்த பலி தான் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அநேக நேரம் நம்ம என்ன புரிஞ்சுக்கோன்னா இந்த 6 நாள் நம்ம எப்படி இருக்கோங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு 7ஆம் நாள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகஜமாக மற்றவர்கள் போல நம்மளும் தேவனுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில் அழுக்கு கையோட ஆப்பிள் எடுத்து கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து செலுத்தக்கூடிய பலியில் எந்த குறையும் இல்லை. ஆப்பிள் ஏதாவது குறை இருக்கா? இப்போ நீங்கள் இங்கே வந்து செய்யக்கூடிய எந்த வேலைகள்லையும் குறையே இருக்காது. அது ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்காது. தேவன் என்ன பண்ண மாட்டார்னு பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு கையோடு எடுத்து கொடுக்குறது அவர் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதைத்தான் அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தகார விஷயங்களை என்ன பண்ணிடுங்க, களைஞ்சு போட்டுட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். ஸோ அப்போ ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னா நம்மளுடைய எல்லா கேரக்டரும் வெளியரங்கமாக இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா தப்பு பண்ண என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம சில கேரக்டரை மறைக்கும் போது தான் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஃபைனலாக அதை தான் அந்த பாவம் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பட்சிக்கக்கூடியதாக இருக்கும். வாசிக்கலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. நல்ல ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்றாரு ஒளி வருது ஆனால் ஒளியை வந்து இவங்களால ஏற்றுக்க முடியல. அதை வசனம் எப்படிதுன்னா ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் எதை விரும்புகிறாங்க, இருளையே விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அப்படின்னா அப்போ அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஏறக்கூடாது, தெரியக்கூடாது, மறைக்கப்பட்டே இருக்கணும். அதனால தான் ஒளி வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ அப்போ அவங்க என்ன எதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் வெளியரங்கமாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, ரெடியாக இல்லை. ஏன்னா அது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இருளை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, மறைச்சிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இருட்டில் இருக்காரு, வந்து லைட் போட்டால் அவர் வேண்டாம் லைட் போடாதீங்க அப்படின்னா அப்போ அவர்கிட்ட என்ன இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை அவர் மறைக்கணும்னு நினைக்கிறாரு. இருட்டாக இருந்தால் அது என்ன ஆயிரும், மறைஞ்சிரும். அதனால அவர் எதை விருப்பப்பட மாட்டேங்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை விருப்பப்படாமல் எதில் விருப்பப்படுறாரு, இருளே விருப்பப்படுறார். ஏன்னா அவருடைய பாவங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், மறைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ அப்போ நம்மளை அவர் என்ன எதுக்கு விரும்ப சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒளியை விரும்புங்க, இருளை என்ன பண்ணுங்க, தள்ளிடுங்க. ஏன்னா இருளில் தான் அந்த கிரியைகள் தேவனுக்கு விரோதமான கிரியைகளாக இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தள்ளிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கலாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கார். இப்போ அதில் 10 ராஜாக்கள் மேலே வந்தாங்கல்ல, எல்லாத்தையும் யார் தான் பார்த்துட்டு இருந்தா, தேவன் பார்த்துட்டே தான் இருக்கார். ஒன்றுக்கு பின் இன்னொரு ராஜா, இன்னொருத்தருக்கு அப்புறம் இன்னொரு ராஜா, இன்னொருத்தருக்கு அப்புறம் இன்னொரு ராஜா. அப்படின்னா இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ். தேவன் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். ஒரு ராஜாக்கு அப்புறம் இன்னொரு ராஜா, இன்னொரு ராஜாக்கு அப்புறம் இன்னொரு ராஜா. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 10 வருஷம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 10 வருஷமும் இப்போ 8 வருஷமும் நம்மளுடைய கேரக்டரை ஒருத்தவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இப்படி தான் இருக்கும் போல, இப்படி இருந்தெல்லாம் யாருக்கு என்ன ஆகாது தெரியாதுன்னு நினைப்போம். ஆனால் அது கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆயிரும், வெளியரங்கமாக வந்துடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது யார் பார்த்துட்ருக்கா, தேவன் பார்த்துட்டு இருக்கார். ஸோ அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்படலை இல்லைன்னா அதற்கான தண்டனை நமக்கு வரல அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் தேவன் இன்னி நமக்கு என்ன கொடுத்துட்ருக்காரு, சான்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி அவர் வந்து விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்கன்னு உடனே அழிச்செல்லாம் போடல, அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்கார். யாராவது ஒருத்தர் வந்து அதை மாற்றிட மாட்டாங்களே. இப்போ அதே போல தான் நமக்கும் அவர் என்ன பண்ணிகிட்டே இருக்காரு,
சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம என்ன நினச்சக்கூடாதுன்னா நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம எப்படி இருக்கோங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாவங்களே தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அது புதிய சிருஷ்டிக்கு ஆபத்தா, புதிய சிருஷ்டி வளர்ச்சிக்கு அது என்ன ஆயிரும், ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்து கடைசியாக புது சிருஷ்டி வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேராத அளவுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய காரியங்கள் நடந்துரும். இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். இப்போ இந்த மைண்ட்லேருந்து யோசிச்சு பார்க்கலாம். இப்போ சாலமோன் வந்து நினைக்கிறாரு, அவருடைய மைண்டு தான் இது, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால். ஸோ அப்போ அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா எல்லா எண்ணத்தையும் செய்கையையும் நியாயம் தீர்க்கக்கூடிய காலம் இனி இருக்கிறபடியால், இனிமேல் தான் வரும், ஆனால் இனிமேல் இருக்குங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, நம்புறாரு. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். எப்போ இதை யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு நீதியாக நடக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, நீதி செய்கிறாரு. ஆனால் இந்த நீதி செய்யறதுனால இப்போ அவருக்கு கிரெடிட் உடனே கிடைக்காது, அதுக்கான பலன் உடனே கிடைக்காது. ஆனால் பாவம் செஞ்சார் அப்படின்னா அதற்கான பலன் ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு நன்மை அவருக்கு கிடைக்கலாம். இந்த 2 சாய்ஸ் அவருக்கு இருக்குது. ஒன்று நீதியாக நடக்கிறது, அதனால் எந்த கிரெடிட்டும் கிடைக்காது. பாவம் செய்கிறது, பாவத்தினால் அவருக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு நன்மை கிடைக்குது. ஆனால் இது ரெண்டையுமே இவர் செய்யறதுக்கான ஒரு காரியம் இருக்கும்போது யாருமே இவரை பார்க்கல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய சபையார் வந்து நம்ம பக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவருக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்குது. இவர் நினச்சா நன்மை செய்யலாம், தீமையும் செய்யலாம். ஆனால் இவர் என்ன நினச்சிட்டு நன்மை செய்கிறார் அப்படின்னா சகல எண்ணத்தையும் சகல செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் இருக்கு, அந்த நாளில் இது என்னாகும், நியாயம் தீர்க்கப்படுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் எதை செய்ய போகிறேன், நன்மை செய்ய போகிறேன். ஸோ அப்போ அவர் மைண்டில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சகல செய்கையையும் எண்ணத்தையும் யார் பார்த்துட்டு தான் இருக்கா, தேவன் பார்த்துட்டு இருக்கார். இதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி இனிமேல் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நன்மையை செய்ய போகிறேன். ஆனால் யார் இதை வயலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியாது, நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டிசிஷன் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இனி அந்த நியாய தீர்ப்பு இருக்குங்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கிறாங்க, மறக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அனனியா மிஷாயல் அசரி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சிலை நிற்கிது, இவங்க இஸ்ரேலுங்கிற தேசத்துலேருந்து பாபிலோனுங்கிற ஒரு புறஜாதி தேசத்துக்கு வந்திருக்காங்க, நல்லா தான் வச்சுருக்காங்க, ஏன்னா இவங்க ஞானிகளாக இருக்காங்க. அந்த விக்கிரகம் நிற்கிது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், வணங்கிரு, எல்லா பிரச்சனையும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, கடந்து போயிடலாம் அப்படின்னு. ஆனால் இவங்க எப்படி நிற்கிறாங்க, ஸ்டபர்னாக நிற்கிறாங்க. இப்போ இவங்க வணங்குறதுனால ஏதாவது நியாயப்பிரமாணம் வச்சுருக்கக்கூடிய ஆசாரியன் வந்து இவங்களை திட்டுவாரா, நீ வணங்குறது வந்து தேவனுக்கு விரோதமான செயல் அப்படின்னு? கண்டிப்பாக பண்ண போகிறதில்ல. அந்த இடத்துல ஒருவேளை அவங்க வணங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, வணங்கிட்டா என்ன ஆயிடலாம், அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போகலாம். இப்போ வந்து உலக பிரகாரமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்காத ஒரு இடத்துல ஒரு பிரதர் மாட்டிக்கிறாரு. இப்போ அவருடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, விக்கிரகம் இருக்குது, விழுந்து வணங்கிடு, உன்னை விட்டுறேன் அப்படின்னா அவர் சுற்றி சுற்றி பார்ப்பாரு. ஏன்னா ஒரு உயிருக்கு ஆபத்தில் இருக்காரு. ஏன்னா ஒரு சின்ன செயல், என்ன செயல் அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி வணங்கிடணும். வணங்கிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போயிடுவேன், இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அடிச்சே கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அவருக்கு என்ன சாய்ஸ் அப்படின்னா யாரும் பார்க்கல, என்ன பண்ணலாம், சும்மா ஒரு வணங்கி எந்திரிச்சு போகிறதுனால இது பண்ணால் யாருக்காவது தெரிய போதான் நினச்சா அவர் செய்யலாம். அப்படி செஞ்சார் அப்படின்னா அங்கிருந்து தப்பிச்சிருவார். ஆனால் தேவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அதுக்கான நியாய தீர்ப்பை கொடுப்பார். ஆனால் அந்த டைமில் அவர் என்ன யோசிக்கணும்னா சகல எண்ணத்தையும் சகல செய்கையும் யார் பார்த்துட்டு இருக்கா, தேவன் பார்த்துட்டு இருக்கார், இதுக்கு நியாய தீர்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வணங்காமல் நிற்கும் போது தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரியைகளை அவர் அங்கீகரிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல முழுக்க முழுக்க நம்ம 7ஆம் நாள் செய்யக்கூடிய தேவனுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய காரியங்கள் எப்போ தேவன்கிட்ட போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பார்க்காத இடங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது தான் எதை முடிவு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலுத்தக்கூடிய பலி தேவன்கிட்ட போய் சேருதா இல்லையாங்கிறது அதுதான் என்ன பண்ணுவோம், டிசைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது,
ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஸோ அப்போ நம்ம போய் உலகத்தோடு சேர்ந்து உலகத்தில் இருக்கிறவங்க வாழ்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒளியில் நடக்கிறோன்றதை சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 6 நாள் நம்ம உலகத்துக்குள்ளே உலகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த உலகத்தின் மத்தியில் நம்ம வாழும்போது உலகத்து ஜனங்கள் மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கும் ஒளிக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி தான். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த விக்கிரக ஆராதனைங்கிற கேரக்டர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்ததனுடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நமக்கும் நிறைய பாவங்கள் வந்து எதனுடைய விளைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் அந்த உலகத்தின் மத்தியிலேருந்து நம்ம வெளியே வந்து தனியாலாம் இல்லை, அந்த உலகத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம். அதனால் திருப்பியும் அந்த பாவங்கள் நமக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அதுலேருந்து நம்ம என்ன பண்ணியாகணும், வெளியே வந்தால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலுத்தக்கூடிய பலிகள் யார்கிட்ட போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட போய் சேரும். ஏன்னா தேவன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒளியாக இருக்கார். வாசிக்கலாம். 1 யோவான் 1 5 6. 1 யோவான் 1 5 முதல், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஸோ அப்போ அதான் தேவன் ஒளியா இருக்காரு, நம்ம வந்து தேவன் கூட ஐக்கியப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளும் ஒளியில தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னா இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஸோ இப்போ எப்போ பொய் சொல்றவர்களாக இருப்போம் அப்படின்னா 6 நாள் நம்மளுடைய இஷ்டப்படி வாழ்ந்துட்டு 7ஆம் நாள் ஓய்வு நாளில் வந்து தேவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம செலுத்தக்கூடிய பலி எப்போ ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனால், அதாவது தேவனுடைய பிள்ளைகளால் பார்க்கப்படாத சூழ்நிலைகளில் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது தான் எதை டிஃபைன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலுத்தக்கூடிய பலி தேவனிடத்தில் போய் சேருதா இல்லையாங்கிறது டிஃபைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எரிகிற அக்னி அடுப்பு மாதிரி எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மறைக்கப்பட்ட கிரியைகளும் மறைக்கப்பட்ட பாவங்களும் தான். அதை வந்து வெளியரங்கமாக்குற மாதிரி நம்ம இருளிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய முன்னில, அதாவது நம்ம செலுத்தக்கூடிய பலிகள் தேவனிடத்துல போய் சேரும். இல்லை மறைச்சிட்டு நம்ம யாருக்கும் தெரியலன்னு நினச்சிட்டு நம்ம அந்த பாவங்கள் செஞ்சுட்டு தேவனுடைய வேலைகள் செஞ்சாலும் வேலைகள் செய்வோம், ஆனால் அந்த வேலைகள் யாரால் ஏற்கப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனால் ஏற்கப்படாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் அது ரொம்ப நாள் என்ன ஆகாது, மறைஞ்சிருக்காது. ஒரு நாள் அது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா வெளியரங்கம் ஆயிரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்மளுடைய பலிகள் தேவனோட இடத்துல போய் சேரணும் அப்படின்னா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பலிகள் தேவனிடத்துல போய் சேரும். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்து நம்ம என்னதான் பலி செலுத்தினாலும் அந்த பலி என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது அப்படிங்கிறதான் இந்த ஒரு பாடத்தின் மூலியமா நம்ம கவனிக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ற நாளிலும் அப்பம் சுடுவதனுடைய அடுப்பு என்ற தலைப்பின் கீழாக தேவன் ஒரு அற்புதமான பாடத்தை தந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவாகிய தேவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இந்த நாளுக்குரிய கடைசி பாடல் 63வது பாடல் அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். சத்திய வேதம் என்ற பாடலை எழுந்து நின்று பாடலாம். பாடலின் முடிவில் அன்பு சகோதரர் ஜான் பிரிட்டோ அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார்.
என் கீதம் சுத்தல் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளித்திடும் தேன் நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம் வேதைகளிடம் ஞானம் வேத புத்தகம் மேன்மை தரும் வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும் இரவும் பகலும் இதனின் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும் இரவும் பகலும் இதனின் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம் வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார் வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார் இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம்
உள்ளம் உருக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடல் நாமகற்றும். உள்ளம் உருக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடல் நாமகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம். ஜெபிப்போம். துதிய மத்தியில் வாசம் செய்யும் பரிசுத்த நல்ல பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். தேவரே, உடைய சத்திய வார்த்தையினால் எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் கேட்ட அந்த சத்தியத்தின்படியே எங்களுடைய கிரியைகள், எங்கள் வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உத்தம நிதானிப்போடு உண்மை உள்ளவர்களாகி நாங்கள் நடக்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களை சத்தியத்திலேயே நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். பேசின தாசனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சகோதர சகோதரர்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்திலே எங்களை நடத்தும் மீட்பர் ரட்சகமாக என் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செவங்களும் நல்ல பிதாவே. சபையின் அறிவிப்புகள். செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறுகிற ஸ்பீக்கர் ட்ரைனிங் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிற தொகு ஸ்டடி நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம் மாதாந்திர பங்களிப்பை சகோதரர் ராஜ்கமல் இடத்தில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்ம ஜென்ரல் ஃபண்டுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 6,000 ரூபா நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். மீதி நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 13,000 கொடுக்க வேண்டி இருக்கிறது. நம்மளுக்கு மாதாந்திர புக்கு வந்திருக்கு. குடும்பத்துக்கு ஒன்றாக வாங்கி கொள்ளும்படி சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு திருமண இன்விடேஷன் அழைப்புதல். இரண்டாவது அறிவிப்பு, பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல். சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனிலும் அன்பிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் வருகிற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்குள் ஆரம்பித்து 3 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. திருப்பூர் ஜிஎன் கடை நம்ம சபையை சேர்ந்த அன்பு சகோதரர் இதயசாமி அவர்களுடைய ரஞ்சிதா மேதி அவர்களின் தம்பதியினருடைய திருவளர் செல்வன் ஸ்ரீபன் ராஜுக்கும், மூணார் நமக்கேடு எஸ்டேட்டு ஜேசுதாஸ் மற்றும் மாடத்தி இவர்களுடைய திருநிறைச்செல்வி அபிதாவுக்கும், இவர்கள் ரத்னபுரி சபையிலோட ஐக்கியமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆகியோரது மெய் விவாக அழைப்புதல் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு தாராபுரம் பழவெஞ்சிப்பாளையம் ரிங் ரோடு கலைஞர் அறிவாலயத்தில் வேதமானவர் ஐக்கிய முறைமையின்படி நடைபெற இருக்கிறது. இதில் அனைவரும் குடும்பமாக கலந்து கொள்ளும்படி சகோதரர்கள் அழைப்பு எடுத்திருக்கிறாங்க. இதற்கு முதல் நாள் சனிக்கிழமை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு
நிச்சயதார்த்த நிகழ்ச்சி இருக்கிறனால குடும்பமாக சபையில் கலந்து கொள்ளும்படி சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்துடன் அறிவிப்பு முடிந்தது. ஆமென்.